இந்த 2 நாள் சஷ்டி விரதம் இருந்தது பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த 3வது நாள் இருக்கிறது தான் ரொம்ப ஸ்பெஷல். முதல் நாள் தெய்வானைக்கு, 2வது நாள் வள்ளிக்கு, 3வது நாள் முருகருக்கு. இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இந்த 3 சக்தியோட ஸ்வரூபம் முருகர். அந்த முருகருக்காகவே ஸ்பெஷலா இருக்க போறோம். அன்னைக்கு இருக்கும் போது என்ன ஸ்பெஷலா பண்ணணும்னா, ஒரு 1/4 டம்ளர் பால் கிடைச்சா கூட போதுங்க. அந்த 1/4 டம்ளர் பால் நம்ம கிட்ட இருக்கிற வேலோ இல்ல சிலையோ அவருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பாலை நம்ம குடிக்கும் போது 100% கன்சீவ் ஆகுன்றது எழுதப்படாத ஒரு நியதி. இன்னொன்னு, கந்தசஷ்டி கவசம் படிக்கிறதோட சேர்த்து உருவாய் அருவாய் மலராய் அப்படி வரும் இல்லையா, அந்த பாட்டையும் நீங்க மறக்காம பாடணும். 3வது நாள் குழந்தைக்காக மட்டும் தானாக்கானா இல்லைங்க. இன்னைக்குதான் திருமணம் ஆகிறதுக்கும் பலன் கொடுக்க போறாரு, வீடு வாங்குறதுக்கும் இன்னைக்குதான் பலன் கொடுக்க போறாரு. சோ பால் குழந்தை பாக்கியத்துக்காக. மத்த ஏதாவது நீங்க ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணீங்கன்னா கடன் தீரும், வீடு வாசல் அமைக்கிறதுக்கு காசு வேணும்ல, அந்த காசு கிடைக்கும், அதெல்லாம் நடக்கும். செவ்வலரி மலரால அவருக்கு 108 தடவை ஓம் சரவணபவ ஓம் சரவணபவன் சொன்னீங்கன்னா, நீங்க என்ன வேண்டிக்கிட்டு கல்யாணம் ஆகணும்னு நினைச்சு பண்றீங்களா இல்ல வீடு வாங்கணும்னு நினைச்சு பண்றீங்களா, அது எல்லாத்தையுமே தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாளுன்னா 3வது நாள் தாங்க. சோ மறக்காம பாலாபிஷேகம் பண்ணி புத்திரபாகியத்துக்காக இருக்கிறவங்க குடிச்சிடுங்க. மத்தவங்க நான் என்ன சொல்லணும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முருகா.